அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் மறுபடியும் இது டிவியின் மூலமாக உங்களை சந்திக்க இறைவன் கொடுத்த நல்ல ஒரு வேலைக்காக ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை. இப்போது கர்த்தருடைய வசனத்துக்குள் போகிறதுக்கு முன்னால் ஒரு ஜெபம் பண்ணுவோம். தேவனே, அருமையான பிதாவே, ரட்சகா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நாங்களுமே தியானிக்கும் போதும் உன் நாமத்தினாலே கூடி வரும்போதெல்லாம் நேரங்கள் மத்தியில் பிரசன்னமாய் சமீபமாக இருக்கிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் கர்த்தாவே, நம்முடைய வார்த்தையை சொல்ல கர்த்தருக்கிறவதாரும் அந்த வார்த்தையை கர்த்தாவே கேட்கின்ற உள்ளங்களில் பலமாய் பதியட்டும். ஆமீன் கர்த்தாவே. கிருபை நம்முடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ஆமீன் கர்த்தாவே. நம்முடைய வார்த்தையை நீர் அனுப்புகிற காரியமாய் தேவனை துதிக்கிறேன் ஐயா. அதை நீர் தருகின்ற நோக்கத்தோடு அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி சுவாமி. வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிற தேவன் வார்த்தை கேட்கின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு விடுதலை, ஒரு குணம், அது ஒரு மகிழ்ச்சி உண்டாக வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆம். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இன்று நாம் தியானிக்கின்ற வேத வாக்கியம் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் வந்த நோக்கம் மனிதர்களுக்கு நன்மை செய்ய முடியாக, அவருடைய பாவத்திலிருந்து, கர்மத்திலிருந்து, சாபத்திலிருந்து விடுதலை ஆக்க முடியாக என்று நாம் பார்க்கின்றோம். ஆனபடினால அவர் நம்முடைய ஊழியத்தை ஆரம்பித்த போது நன்மை செய்கிறவராகவே எங்கும் சுற்றி தெரிந்தார். மண்மக்களுக்கு நன்மை கொடுக்க முடியாக. அந்த நன்மையை யாருக்கு கொடுக்கிறார் என்பதை நாம் இப்பொழுது சில வசனங்கள் மூலமாக அறிவது நல்லது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவர் இயேசுவை அறிந்தவர்களோ அறியாதவர்களோ, அறிந்தவர்களாக இருந்தால் கூட அவர் இந்த பிரகாரம் அவருடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இருக்கும்போது மட்டும்தான் தேவன் அவர்களுக்கு நல்லவராகவும் நன்மை செய்கிறவராகவும் இருப்பார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறது நாம் இங்கே பார்க்கலாம். தேவனுக்கு மகிமை. 73வது சங்கீதம் 1வது வாக்கியத்தை நாம் வாசிக்கும் போது இங்கே சங்கீதக்காரர் இப்படி சொல்லுகிறார். வாசிக்கலாம். சுத்த இருதயமுள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சுத்த இருதயமுள்ள மனிதர்களுக்கு என்று எழுதாமல் சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலர்களுக்கு என்று எழுதியிருக்கிறது. இஸ்ரவேல் என்றால் தேவ ஜனங்கள், தேவனுக்கு மகிமை, தேவனுடைய நாமந்தரிக்கப்பட்ட மக்கள். ஆனபடினால அவர்களுக்கு தான் வாக்கு தத்தம். அப்படி இருந்த போதிலும் அவர்கள், அதாவது தேவன் அவர்களுக்கு நல்லவராக, நன்மை செய்கிறவராக, அவர்கள் கூப்பிடுகிற சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டுமா? இருதயம், தேவனுக்கு முன்பாக இருதயம் சுத்தமாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகின்றது. ஆனால் எந்த ஒரு வழிகாட்டியும் இந்த நாட்களில் இருதய சுத்தம் எப்படி கிடைக்கும் என்று சொல்வதற்கு இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவரே மருமக்களுடைய கர்மங்களை போக்கி இருதயத்தில் உண்டாகிற அசுத்தங்களையும் சுத்த குறைவுகளையும் அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகின்றது. அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மனிதன் கிரமத்தில் உருவாகி பாவத்தில் ஜென்மிக்கப்பட்டிருக்கிறபடினால அவன் பாவியாக இருக்கின்றான். ஆனபடினால் வளர 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 அவனுடைய இருதயத்திலேயும் அந்த பாவக்கிரிகள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனபடினால அவனுடைய எண்ணங்கள், பார்வைகள், சிந்தனைகள், யோசனைகள் எல்லாமே சுத்த குறைவாக, அசுத்தமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இங்கே கர்த்தராகிய இயேசு சொல்லும்போது இப்படி சொல்கிறார். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 19வது வாக்கியத்தில் அவர் சொல்லும்போது எத்தனை வகையான தீமைகள் மனிதனிலிருந்து புறப்பட்டு வருகிறது என்று சொல்லுகிறார். அதாவது நம்முடைய சீடர்கள் கைவிடாமல் சாப்பிடுகிற அந்த காரியத்தை குறித்து அவர்கள் ஒரு குற்றம் சாட்டும் போது சொன்னார், கைவிடாமல் சாப்பிடுவது மனிதனை தீட்டுப்படுத்தாது, ஆனால் மனிதனிலிருந்து புறப்படுகிற இவைகள் மனிதனை அசுசிப்படுத்தி போடும், தீட்டுப்படுத்தி போடும் என்று சொன்னார் என்று இங்கே இந்த வேத வாக்கியம் சொல்லுகின்றது. வாசிப்போம். எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இது மனிதனுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. அப்படின்னால் உள்ளே அது நிறைந்து இருக்கிறது.
அந்த இருதயத்தை அசுஸ்திப்படுத்தி, அதாவது இருதயத்திற்குள் இருந்து அவன் அந்த துர்க்கிரியைகளை செய்ய தூண்டுகிற ஒன்றாக இது இருக்கிறது. ஆனபடியால் இவர்களுக்கு தேவன் நன்மை செய்ய முடியாது, நன்மை செய்ய மாட்டார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்தில் வாழுகின்ற ஒவ்வொரு மனிதர்களையும் அவர் பார்க்கிறார். மனிதர்கள் எத்தனையோ வகையாக எத்தனையோ வித்தியாசமாக வாழுகின்றார்கள். அவர்களுடைய எண்ணங்களும் நோக்கங்களும் எப்படியெல்லாமோ இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் வெளியே பார்க்கும்போது பக்திமான் போல, நல்லவர்கள் போல, அவருடைய பேச்சில், நடக்கையில், பல காரியங்களில் அப்படி இருந்தாலும் அந்த இருதயம் எப்படி இருக்கிறதால் இப்பொழுது வாசிக்க கேட்ட இத்தனை அருவருப்புகளும் அவருடைய இருதயத்தில் நிறைந்து இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இருதய சுத்தம் உள்ளவர்களுக்கு அவர் நல்லவராக இருப்பார். அவர் அங்கேதான் பார்க்கின்றார் என்று நாம் காணுகின்றோம். பாருங்க, அனைத்து இஸ்ரவேலர்களையும் சவுல் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதன் ஆளுகை செய்து கொண்டிருந்தார். அவன் கடவுளுடைய வார்த்தையை மீறி அவன் செயல்பட்டபடியினால ஆண்டவராகிய தேவனுக்கு பிடிக்கவில்லை. அவர் சொன்னதை அவன் செய்யவில்லை, மீறி நடந்தான். ஆனபடினால இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜா வேண்டும். அந்த ராஜாவை எப்படி கண்டுபிடிப்பது? அப்போ சாமுவேல் என்று சொல்லப்படுகிற தீர்க்கருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார், நீ போய் ஈசாய் என்று சொல்லப்படுகிற மனிதனுடைய பிள்ளையில் ஒன்றை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக நியமிக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பினார். சென்று ஈசாய்க்கு இந்த வார்த்தை சொன்ன உடனே அவருக்கு எவ்வளோ மகிழ்ச்சி இருந்திருக்கும் பாருங்க. என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய பிள்ளையை இந்த நாட்டை ஆளும் அரசனாக ஆண்டவர் தெரிந்து கொண்டாரா என்று சொல்லி அவருக்கு இருக்கிற 7 பிள்ளைகளையும் அங்கே கொண்டு வந்தார். கொண்டு வந்து நிறுத்தி, முதலாவது உள்ள மனிதன் மகன் அவன் ராஜாவாக இருப்பதற்கு, அதாவது உலக பிரகாரமாய் வெளிப்படையாய் அவ்வளவு ஒரு தகுதி உள்ளவனாக, அதாவது பர்சனாலிட்டி, அவனுடைய உடல் உணர்ச்சி எல்லாமே அதற்கு தகுதியாக இருக்கிறது. சாமுவேல் தீர்க்கதரிசி கூட அவ்வளவு ஒரு உதாரணத்துவமாக இருக்கிறானே என்று எண்ணி அவர் தைலக் குப்பி எடுத்தார். அவர் அபிஷேகிக்கும்படியாக ஆண்டவர் சொன்னார், இவனை நான் புறக்கணிக்கிறேன். இவன் அல்ல, நீ பார்க்கிற மனிதர் பார்க்கிற பிரகாரம் நான் பார்க்கிறது இல்லை, நான் பார்க்கிற ஒரு இடம் உண்டு என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லிட்டு 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7வது வாக்கியத்தை நாம் வாசிக்கும் போது இங்கே நாம் இப்படி பார்க்கின்றோம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் மனிதனை பார்க்கிற இடம் அதுதான். அவருடைய வார்த்தை அல்ல, அவருடைய தோற்றம் அல்ல, அவருடைய மற்றபடி உள்ள நடைமுறைகளை அல்ல. இருதயத்தில் எப்படி இருக்கிறது? இருதயம் கபடற்றதாக, இருதயம் சுத்தமாக, மாசில்லாத ஒரு இருதயமாக இருக்கிறதா என்று ஆண்டவர் பார்க்கிறார். பாருங்க, இன்றைக்கு திடீரென்று சிலர் பக்தர்களாகி விடுவார். கிறிஸ்தவ மார்க்கத்திலும் கூட தான், அதாவது அவ்வளோ ஒரு எழுப்புதல் அடைந்து, அதாவது கடவுளே போதும் என்று அவர்கள் திடீரென்று ஆகிவிடுவார்கள். உலகத்தில் வாழுகின்றபடினால் கொஞ்சம் போக போக இந்த உலகத்தில், அதாவது மனிதனை கெடுக்கிற ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்தியானது என்ன செய்ய? உலகத்துக்கு நேராகவே மனிதனை இழுக்கும். உலகத்தில் உள்ள, அதாவது கேடான கிரியைகளை செய்யவே தூண்டும். எது கடவுளுக்கு பிரியமில்லையோ அதெல்லாம் செய்வான். அதில் தான் தடமாட்டம் உண்டாகி மனிதர்கள் அநேக, அதாவது தேவனுடைய வழியை பின்பற்றினவர்களும் நிலைத்திருக்காமல் ஓடுகிறார்கள். அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் தெரியும், அவர்கள் முடிக்கிற மொழியிலே தெரியும், அவர்கள் தெய்வீக காரியங்களை குறைவுபடுவது பார்த்த உடனே தெரியும். தேவ மனிதர்கள் கேட்டால் ஐயா தோத்திரம் என்று சொன்னவர்கள் இப்பொழுது தூரத்தில் வரும்போது ஒழிக்க ஆரம்பிக்கின்றார்கள். அப்படியெல்லாம் இருப்பார்கள். இது உலகத்தில் நடைமுறையில் இருக்கிறது. ஒரு மனிதன், அதாவது இயேசு சுவாமியுடைய வார்த்தை சொல்லுகின்ற பிரகாரம், அதாவது முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொன்னார். அந்த நிலைத்திருக்கிற அனுபவம் மனிதனுக்கு எப்படி கிடைக்கும்? தேவனுக்கு மகிமை. சங்கீதம் 24, அதாவது 3 முதல் 5 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிப்போம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? பரிசுத்த ஸ்தலத்தில், பரிசுத்த வாழ்க்கையில், சுத்த இருதயமுள்ள ஜீவியத்தில் யார் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும், இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கூடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதாவது நிலைத்திருக்கிறதான் வளரும்.
நிலைத்திருக்கிறது தான் கனி கொடுக்கும். நிலைத்திருக்கிறதுனால்தான் அது வைத்தவனுக்கு ஆசீர்வாதம். அப்படினால இந்த வார்த்தை கேட்கின்ற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பர்களே, கேளுங்க. ஆண்டவர் பார்க்கிற ஒரே இடம் அதுதான். பெருசாக ஒன்று எதிர்பார்க்கவில்லை. இருதயத்தை சுத்தமாக்கிக்கொள், உன்னுடைய இருதயத்தை சுத்தமாக்கிக்கொள். இருதயத்தை நீ சுத்தமாக்கி வைத்து கொண்டால், அதாவது ஆண்டவர் நல்லவராக இருப்பார். அவர் நல்லவராக இருந்துட்டால் நமக்கு என்ன கவலை? அப்புறம் அதாவது அவர் எல்லா காரியங்களும் நமக்கு செய்ய போதுமானவராக இருக்கின்றார். ஆனபடினால் ஒரு மனிதன் வெளி சுத்தம் பண்ணுவதற்கு அநேக எதுக்கள் இந்த பூமியில் இருக்கின்றது. ஆனால் மனிதனுடைய இருதயத்தை சுத்தமாய் வைப்பது எதுவென்று இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் நிருபத்தில் எழுதும்போது 1 யோவான் 1 அதிகாரம் 7 to 9 வரைக்குள்ள வசனங்களை நாம் படிக்கின்ற போது அங்கே அவர் அருமையாய் சொல்கிறார். பாருங்க, வாசிக்கலாம். அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இதயத்தை சுத்திகரிக்கிற ஒரே மெடிசன் அதுதான். வேறு ஒரு மெடிசன் இந்த பூமியில் இல்லை. உள்ள இருதயத்தை சுத்தம் பண்ண முடியாது. இருதயத்திலே பாதிப்பு இருந்தால் அதுக்குரிய ஸ்பெஷலிஸ்டுகள் இருக்கிறாங்க. அவங்க அதுக்குரிய முறையில் அந்த வியாதியை தான் போக்குவாங்க. ஆனால் மனிதனுடைய இருதயத்தை சுத்தமாக்க எந்த படிப்பும், எந்த கல்வியும், எந்த ஞானமும், அறிவும் இல்லை, முடியாது. மனிதனால் அது கூடாத காரியம் என்று நாம் காணுகின்றோம். ஆனபடினால இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி வைத்தல்ல, பாவங்களை நீக்கி அவரே ரட்சிக்கும் என்று சத்தியவேதம் சொல்கிறதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இன்று அதாவது இயேசு அறிந்த கர்த்தருடைய பிள்ளைகளும் தேவனுடைய தாசர்களும் கூட இந்த இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்கிறதை மட்டும் படித்து வைத்துக்கொண்டு அது எப்படி நீக்கும், எப்படி சுத்திகரிக்கும், அந்த சுத்திகரிப்பு இதயத்தில் எப்பொழுது ஏற்படும், எப்படி ஏற்படும் என்று சொல்லிக் கொடுக்காமல் அதை விட்டிருக்கிறபடினால் மக்கள் இவ்வளவுதான் பரிசுத்தாய் பெற்றிருந்தாலும், ஞானஸ்தானம் பெற்றிருந்தாலும், சபை ஐக்கியத்தில் இருந்தாலும், உபவாசம் இருந்தாலும் அந்த இருதயத்தில் தோன்றுகிறது பாருங்க கேடான எண்ணங்கள். அதிலிருந்து விடுதலை இல்லையே, அதிலிருந்து விடுதலை வேண்டுமே. அவர்களுக்குத்தானே தேவன் நல்லவராக இருப்பார். இப்போ நாம் தொடர்ந்து வாசிப்போம், வாசிக்கலாம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய். ஆமா, இருதயத்தில் இவ்வளவு பாவங்கள் போல வாசம் பாருங்க. அந்த மாதிரி இவ்வளவு பாவங்களை வைத்து கொண்டு கூட நான் நல்லவன் தான், நான் நல்லவனாக இருக்கிறேன், என்னில் எந்த பாவமும் கிடையாது என்று சொல்லுகிறவர்கள் என்ன செய்கிறார்களாம்? தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாக இருக்கிறான், தனக்கு கேடுகளை உண்டு பண்ணுகிறவனாக இருக்கிறான் என்று இறைவசனம் சொல்லுகின்றது. அப்படி சொல்லாமல் செய்ய வேண்டிய காரியம் என்ன? வாசிக்கலாம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் அன்பும் உள்ளவராய் இருக்கிறார். யாருக்கு? பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கப்படுவான். அப்படினால அந்த சுத்திகரிப்பு இருதய சுத்தம் இருக்கிறது அல்லவா? அந்த சுத்தத்தை எப்படி அடைவது? நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும், எல்லா சுத்தங்களையும், எல்லா தீமைகளையும் மாற்றி இருதயத்தை சுத்தமாக மாற்றி விடுகின்றார் என்று நாம் காணுகின்றோம். இதுதான் பிரமாணம். இந்த பிரமாணத்தின்படிதான் ஒரு மனிதன் தன்னை சுத்தமாக்க முடியுமே ஒழிய வேறு எந்த விதமான இதிகாசங்கள் எதை செய்தாலும், எந்த விதமான தவம் இருந்தாலும், புண்ணியம் செய்தாலும் இருதய சுத்தம் கிடைக்காது. ஆனபடினால் இருதய சுத்தம் ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இயேசுவின் இரத்தம் ஒரு மனிதனை கழுவணும். அந்த இயேசு இரத்தம் எப்போ கழுவும் என்றால் நாம் நம்மை பாவி என்று ஒத்துக்கொண்டு பாவங்களை அறிக்கை செய்யும்போது இருதய கதவு திறக்கிறது. அந்த இருதய கதவு திறந்தவுடனே அங்கே இயேசுவின் இரத்தம் செலுத்தப்படுகின்றது. இயேசு நமக்காக நம்மை சுத்தமாக்க, நம்மை ரட்சிக்க அவர் அடைந்த அந்த தியாகத்தினுடைய பலன் நம்மிலே நிறைவேறி அவரை போல நம்மை மாற்ற ஆரம்பிக்கிறது என்று இறைவசனம் சொல்லுகின்றதுக்காக ஆண்டவரை நான் சோதரிகிறேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கவனியுங்கள். ஆனபடி நம்முடைய சரீரத்தில் அநேக
அநேக அவயவங்கள் இருந்தாலும் அநேக உறுப்புகள் இருந்தாலும் அவர்களை பற்றி சொல்லவில்லை. இவர்கள் அத்தனையும் இயக்குவது இந்த இருதயம்தான். அதாவது நன்மை செய்யணும் என்று எண்ணுகிறதும் தீமை செய்ய என்று எண்ணுகிறதும் இருதயம்தான். எதை எண்ணுகிறதோ அது அதாவது எல்லா உறுப்புகளிலும் இயங்க ஆரம்பித்து விடுகின்றது. அங்கே அந்த நினைவு வந்தவுடனே அது நன்மை செய்யவோ தீமை செய்யவோ மற்ற உறுப்புகளெல்லாம் செயல்பட ஆரம்பிக்கிறது என்று நாம் காணுகின்றோம். அப்படினால ஞானி சொல்லுகின்றார், அதாவது உன்னுடைய சரீரத்தில் அநேக அவயவங்கள் இருந்தாலும் எல்லா அதாவது அவயவங்களை பற்றி இல்லை, எல்லா காவலோடும் எதை காத்துக்கொள்? இருதயத்தை காத்துக்கொள். இருதயத்தை நீ காத்துக்கொள். அங்கிருந்து அதாவது என்ன புறப்படுமா? ஊற்று புறப்படும். அந்த ஊற்று கண்களை அடைத்திருக்கிற அவைகளெல்லாம் சுத்தம் பண்ண இந்த கோடை காலத்தில் அதாவது கிராமத்தில் விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க? கோடை காலத்தில் எல்லாமே தண்ணி குறைந்து விடும். அப்பொழுது அவர்கள் ஊற்றுக்கண்ணை அடைத்திருக்கிற அப்படிப்பட்ட அழுக்குகளெல்லாம் அவர்களை தூர்வாங்கிறதுன்னு சொல்லுவார்கள். அவைகளை எல்லாம் ஆக விட்டு கழுவி அலை சுத்தம் பண்ணும்போது புதிய ஊற்றுகள் அங்கிருந்து புறப்பட்டு அவனுடைய வாழ்க்கை விவசாயத்தை செழிப்படைய செய்கின்றது. அதைத்தான் அங்கே ஞானி சொல்கின்றார். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23வது வாக்கியத்தை நான் வாசிக்கும் போது எல்லா காவலோடும் அதாவது சரீரத்தில் இருக்கிற எல்லா அவயவங்களை காக்கிற அந்த காவலோடு கூட இருதயத்தை காத்துக்கொள். வாசிக்கலாம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எல்லா காவலோடும் அதனுடைய காலை நடக்காமல், நம்முடைய கையை தீமையாக நடத்து போக விடாமல், கண்ணை தீமையாய் பார்க்க விடாதபடி, தீமைகளை காது கேட்காதபடி அவைகளை காவல் காத்தாலும் இருதயம் காக்கப்பட விட்டால் அந்த இருதயம் தான் லீடர். அது லீடு பண்ண ஆரம்பித்து விட்டால் எல்லாம் செயல்பட ஆரம்பித்து விடும். ஆனபடியினால உன்னில் இருக்கிற எல்லா அவயவங்களையும் காக்கிறதோடு இருதயத்தை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள் என்று இறைவசனம் சொல்லுகின்றது. இயேசு தன்னை சுத்திகரித்தாலும் நான் பாவ அறிக்கை ஒழுங்காக முறையாக வேதத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம் பாவ அறிக்கை செய்தாலும், அதாவது நாம் காக்க வேண்டிய திருவசனத்தை படித்து திருவசனத்தில் எழுதியிருக்கிறவர் அனுதினமோ நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ளணும். இது தீமை என்றால் அது செய்யக்கூடாது. சங்கீதத்தில் எழுதியிருக்கு பாருங்க, மத்திய பகுதியில் 1வது சங்கீதம் எவ்வளவு அருமையாக சொல்லுகிறது பாருங்க. தேவனுக்கு மகிமை. அங்கே போய் துன்பார்க்கிறோடு நம்முடைய ஆத்மாவை அழுக்குப்படுத்துகிறவர்களோடு போய் உட்கார்ந்து கொண்டிருந்தால் அழுக்காகி போய்விடும். அழுக்கு சுத்தமாக வைத்திருந்தாலும் நாம் உட்கார்கிற இடம், ஆலோசனை கேட்கிற இடம், நட்பு அதாவது தவறான இடத்துல இருக்குமானால் அது மறுபடியும் அழுக்காகும். மறுபடியும் அப்படி அழுக்காகாமல் இருக்கிறதான் அதாவது அருமையாக எழுதியிருக்கிறது. துன்பார்க்கிற ஆலோசனம் பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரிகாசக்கார் உட்காரிடத்தில் உட்காராமலும், அதாவது கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கிவான். அவன் செய்வதெல்லாம் பாக்கியம். அவன் அதாவது ஒருபோதும் அவனுக்கு வறட்சி காணப்படாது. அதாவது அவன் தப்பாமல் கனி கொடுப்பான் என்று வேதம் சொல்லுகின்றது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளும் ரட்சிக்கப்படாதவர்கள் அசுத்தமான வார்த்தைகளை பேசுகிறவர்கள் மத்தியில் உட்கார்ந்து அவர்கள் பேசுகிறதை கேட்கிறார்கள் அல்லவா, அந்த இருதயம் மறுபடியும் கரைப்பட்டுரும். அங்கே பழையபடி அழுக்கடைந்துடும். அந்த தேவனுடைய சந்தோஷம் ஊற்றுக்கண் திறந்திருக்குமில்ல, அதெல்லாம் அடைக்க ஆரம்பிக்கும். அப்புறம் பழையபடியும் உலகத்தில் வேறாக மனது திரும்ப ஆரம்பிக்கும். இதான் இன்றே நடக்கிற காரியங்கள் என்பதை நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால நம்முடைய இருதயம் மாசுபடாமல் இருக்க, அழுக்குப்படாமல் இருப்பதற்கு அதாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்றால், நாம் நிலைத்திருப்பதற்கு செய்ய வேண்டிய காரியம் என்னென்றால் இருதயத்தை காத்துக்கொள்ளணும். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அதில் ஜீவ ஊற்று புறப்படும் என்று தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொண்ட அந்த ஞானி சொல்லுகின்றார். தேவனுடைய பரத்திலிருந்து வந்த அந்த ஞானம் அவர் பெற்றிருந்தார். அப்படிப்பட்ட ஞானத்தை பெற்ற அவர்தான் சொல்லுகின்றார், எல்லா காவலோடு இருதயத்தை காத்துக்கொள் என்று சொல்லுகிறதை நாம் காணுகின்றோம். அப்படினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் இரத்தம் நம்மை சுத்திகரிக்க ஆயத்தமாக இருக்கிறது. சுத்திகரித்து நம்மை சுத்தப்பனாக மாற்றி தேவ சாயலுக்கு நேராக நம்மை நடத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. அப்படி நாம் செய்யும்போது பூமியில் வாழ்கின்ற வரைக்கும் அவர் எப்பொழுதும் நமக்கு நல்லவராகவே தான் இருப்பார்.
நாம் கூப்பிட்ட உடனே நமக்கு செவி கொடுக்கின்றார். நாம் அறியாமல் இருக்கும்போதே நமக்கு வரக்கூடிய தீமைகளெல்லாம் தடுத்து நிறுத்துகிறார் என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கேட்பதற்கு முந்தையே உங்கள் தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். யாரை? அதாவது சுத்த இருதயம் உள்ளவர்களுடைய தேவை அவர் அறிந்திருக்கின்றார். தானியேலு, நீ விண்ணப்பிக்கிறதுக்கு முந்தி உனக்கு கட்டளை வெளிப்பட்டு விட்டது, நீ மிகவும் பிரியமானவன் எனக்கு என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். பிரியமானவன் அப்படினால நீ வேண்டிக்கொள்ள என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும், என்ன ஆண்டவர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி நீ நினைக்கிறாய் பாரு, நீ வேண்டிக் கொள்ளணும், அதற்கு முன்னால் உனக்கு பதில் கிடைத்து விட்டது என்று அந்த நல்லவராய் யாருக்கு இருக்கிறாரோ அவர்களுக்கு இந்த அனுபவம் உண்டு என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய சத்தத்தை கேட்கின்ற அன்பானவர்களே, நீங்கள் இந்த அனுபவத்திலும் இருக்கலாம், எப்படியும் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய இருதயம் சுத்தமாக இருக்கிறதா? பரிசுத்தம் பெற்றிருக்கிறீர்களா? ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீர்களா? சபைக்கியத்தில் இருக்கிறீர்களா? உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? தேவனுக்கு நல்லவராக இருக்கிறாரா? ஆராதனை முடிந்து நீங்கள் ஐக்கியத்திலிருந்து வெளியே வரும்போது உங்களுடைய ஊற்றைகள் சுரக்கிறதா? அந்த மகிழ்ச்சி, அந்த மனமகிழ்ச்சி நாளில் உள்ள மகிழ்ச்சி உங்களில் வழிந்து ஓடுகிறதா? கவனிங்க. தேவனுக்கு தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுகின்றது. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று சொல்லுகிறீர்களே, அவைகளை விட்டு விடுங்கள். பழைய ஏற்பாட்டினுடைய அந்த தீர்க்க தரிசனம் தான் புதிய ஏற்பாட்டில் நிறைவேறுகிறதாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வது நல்லது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால இஸ்ரவேல் ஜனங்கள் தவறு செய்தார்கள். தேவன் அதாவது நீ விரும்பாத, இச்சிக்காதே, அதை எடுக்காது என்று சொன்ன காரியத்தை செய்தார்கள். செய்தபடினால் அங்கே என்ன ஆயிற்று? சாபம் உண்டாயிற்று. இதனால் என்ன ஆயிற்று? அவர்கள் ஆயை பிடிக்க போகும்போது கிட்டத்தட்ட 38 பேர் அங்கே எதிராளினால் தாக்கப்பட்டு மடிந்து போனார்கள் என்று நாம் காணுகின்றோம். யோசுவாவுக்கும் அதை அறிந்து கொள்ள முடியவில்லை. அவர் மூங்கப்புற விழுந்து கிடந்து மயரை பிடித்து வஸ்திரத்தை கிழித்து, ஐயோ ஆண்டவர், அடுத்த தேசத்துக்காரர்களை மொத்தரமாக நினைத்து விடுவாரு, உடனே போருக்கு வருவானு என்று சொல்லி அழுதார். அழுதபோது கர்த்தர் என்ன சொன்னார்? ஜனங்களுக்குள்ளே அவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத அசுத்தமான காரியங்களை வைத்திருக்கிறார்கள், அதை கண்டுபிடி என்ற போது இங்கே அவைகளெல்லாம் கோத்திரமாய் குடும்பமாய் பலவிதமாக அவர்களை வரவழைத்து அவர்களிடத்தில் விசாரித்தார். தேவனுக்கு மகிமை. விசாரிக்கும் போது ஆகானுடைய முறை வரும்போது அவன் மேல் அந்த குற்றம் இருந்தது என்று நாம் காணுகின்றோம். அந்த குற்றம் கண்டுபிடிக்கப்பட்ட உடனே இங்கே யோசுவா என்ன சொல்கிறார் பாருங்க. யோசுவா 7ஆம் அதிகாரம் 19வது வாக்கியத்தை வாசிக்கிறார். அறிக்கை செய்யும் போது நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எல்லாம் அநியாயத்தை நீக்கி நமக்கு சுத்திகரித்து தந்துடுவார். லேலுயா, அந்த விடுதலை அவர் தந்துடுவார். ஆனபடினால் அந்த விடுதலை பெறுவதற்கு இங்கே பாருங்கள், வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி. அறிக்கை என்பது அவரிடத்தில் தான் அறிக்கை செய்யணும். ஆனால் அந்த அறிக்கை எப்படி செய்யணும் சொல்லுங்க. அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி, நீ செய்ததை எனக்கு சொல்லு, எனக்கு ஒழிக்காது, அதை எனக்கு ஒழிக்காதே என்றார். தேவனுக்கு மகிமை. அறிக்கை என்பது மறைத்து வைத்து அல்ல, அறை வீட்டை பூட்டிக் கொண்டு அல்ல, அதை வெளியரங்கமாக்கணும். வெளியரங்கமாக்கிறதெல்லாம் வெளிச்சமாக இருக்கும் என்று இறைவாக்கு சொல்கின்றது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால தேவனை மகிமைப்படுத்தி, நீ செய்ததை எனக்கு ஒழிக்காதே, அதை எனக்கு ஒழிக்காதே, எனக்கு சொல்லுதை, நான் அதற்காக விண்ணப்பிக்கணும் அல்லவா? தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. யாக்கோபு தான் எழுதுகின்றார், ஒரு குற்றத்தை ஒருவரிடத்தில் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டு அப்படியே விட்டுவிடவில்லை. அங்கே நீதிமான் செய்ய ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. அங்கே நீதிமான் வேண்டுதல் செய்யணும், அது கர்த்தருடைய நியமம். பலி செலுத்த வேண்டியது இல்லை. இயேசு நமக்காக பலி செலுத்தி விட்டார். ஆனால் அறிக்கை செய்ய வேண்டும், அது மாறாத பிரமாணம். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அறிக்கை செய்ய வேண்டும். ஆனால் இன்று அறிக்கை செய்வது எப்படி, எங்கே என்பதை இன்று மக்களுக்கு வெளிப்படுத்த முடியாமல் இருக்கிறபடியினால் மக்கள் அந்த பாவத்தை சுமந்து கொண்டே இருக்கிறார்கள்.
தேவன் அவர்களுக்கு நல்லவர்களாயிருக்க முடியவில்லை. அப்படி பக்கத்தில் போய் அவர்களுக்கு உதவி செய்ய முடியவில்லை. அவர்கள் தமிழுக்கு சொல்ல குமாரனுடைய வாழ்க்கையில் கூட, இயேசுவின் வாழ்க்கையில், அதாவது மனுக்குலத்தின் பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்டபடியினால ஆண்டவர் அவர் குமாரனை பார்க்க முடியாமல் போயிற்று. அவர் பாவத்தை பாராத சுத்த கண்டார் அல்லவா? ஆனபடினால அப்படி ஆயிற்று என்று நாம் காணுகின்றோம். ஆனபடினால் இன்றும், அதாவது தேவனுக்கு எவ்வளவு அருமையான காரியங்களை நாம் செய்தாலும் சரி, நம்மிலே அந்த பாவம் இருக்குமானால், நம்மிலே அதாவது இருதய சுத்தம் இல்லாமல் இருக்குமானால், ஆண்டவர் நமக்கு நல்லவராக இருக்க முடியாது. இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. என்ன சொல்லப்பட்டது? மகனே, நீ தேவனிடத்தில் அறிக்கை செய். தேவனிடத்தில் அறிக்கை செய்வது இப்படித்தான். தேவனிடத்தில் அறிக்கை செய், அதை எனக்கு சொல்லு என்று சொன்னார். தேவனுக்கு மகிமை. எனக்கு அதை ஒழிக்காது, எனக்கு அதை சொல்லு என்று சொன்னார். சொன்னபோது மன்னிப்பு உண்டாயிற்று. அதனால் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் இருந்த சாபம் நீங்கி போயிற்று. தேவனுக்கு மகிமை. அடுத்து அவர்கள் பயணம், கானான் பயணம் தொடரும் போது அவர்கள் சத்துருக்களை மேற்கொண்டு முன்னேறி சென்றார்கள் என்று வேதம் சொல்கின்றபடியினால் ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். அல்லேலூயா. அருமையானவர்களே, நம்மை சுத்திகரிப்பது, நம்மை அதாவது இருதய சுத்தம் நமக்கு தருவது இயேசு இரத்தம் ஒன்றே. அந்த இயேசுவின் இரத்தத்தினால் உண்டான விடுதலை நாம் பெறுவதற்கு நம்முடைய பாவங்களை ஒத்துக்கொண்டு, பாவம் இல்லை என்று சொன்னால் அதாவது நாம் நம்மை வஞ்சிக்கிறோம், நம்முடைய சத்தியம் இருக்காது. நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யணும். நாம் எப்படி அறிக்கை செய்யணும் என்று வேதம் சொல்கிறது. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளது. அருமையானவர்களே, தப்பாக புரியாதீர்கள். மனிதன் அல்ல பாவத்தை மன்னிப்பது இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவிடத்தில் அறிக்கை செய்வது இப்படித்தான் என்று வேதம் சொல்லுகின்றது. மனிதர்களுக்கு தப்பாக நாம் சொல்லிவிடுத்துக் கொள்ளக்கூடாது. அதாவது மனிதனை தேவனாக்கலாமா என்று சிலர் அறியாமலே சொல்கிறாங்க. அதை பற்றி இல்லை, நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. வேதம் இப்படி சொல்லுகின்றது. அதனுடைய பழைய பாடம் புதிய பாடம் அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றது. அறிக்கை என்றால் இப்படித்தான். அறிக்கை செய்த பிறகு அங்கு ஒரு நீதிமான் அதற்காக ஜெபம் பண்ணணும். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது அவருடைய இருதயம் சுத்தமாகிறது. அதை அனுபவிக்கிறவர்களுக்கு தானே தெரியும். அதில் இருக்கிற மகிழ்ச்சி எத்தனை பெரியது என்பது அதாவது அவர்கள் தானே சொல்ல முடியும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி செய்யும்போது அடைபட்ட ஊற்றுக்கண்கள் திறந்தது போல அவருடைய வாழ்க்கையில் அதாவது மங்கியிருந்த அந்த தெய்வீக சமாதானம் பழையபடியும் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கும். அது அவர்களை புதுப்பிக்கப்படும். அது அவர்களுக்குள்ளே அடக்க முடியாமல் நதி போல ஓட ஆரம்பிக்கும். அவர்களுடைய வாயை திறந்தால் அநேக வறட்சியான கவலைகள், பாரங்கள், துக்கங்கள், துன்பங்கள் இதில் அடப்பட்டிருக்கிறவர்களெல்லாம் அந்த தண்ணீர் பாய்ந்தால் செடிகள் எப்படி இலைகளை அதாவது வானத்துக்கு நீட்டி நிற்குமோ அப்படி ஆகிவிடுவார்கள். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. கேட்கின்ற அருமையானவர்களே, சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலர்களுக்கு தேவன் நல்லவர். இஸ்ரவேலர்களாய் இருந்தாலும் கிறிஸ்தவர்களாய் இருந்தாலும் சுத்த இருதயம் இல்லாவிட்டால் அவர்களுக்கு அவர் நல்லவராகவோ நன்மை செய்யவோ முடியாது என்பதை உங்களுக்கு நான் சொல்கிறோம். முடியாது என்று சொல்லுகிறது என்ன, செய்கிறதில்லை என்று நாம் காணுகின்றோம். சுத்த இருதயத்தோடு வாழ்ந்து தேவன் நமக்கு நல்லவராக இருக்க பிரயாசப்படுவோம். கர்த்தர் அந்த கிருபையை நமக்கு தருவார். இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நமக்கு ஸ்தோத்திரப்பா, நன்றி கர்த்தாவே. தேவனே, இந்த வார்த்தைகளை சொல்ல கிருபை செய்து கேட்ட உள்ளங்களில் அது பலன் செய்யட்டும். கர்த்தாவே, என்ன செய்வது என்று ஏங்கியிருக்கிற மக்களுக்கு இந்த வழியை காண்பித்தீர். இந்த வழியாக சென்று தேவனையை துதிக்கிறேன் ஐயா. தங்கள் இருதயங்களை சுத்தப்படுத்திக் கொள்ள, பரிசுத்தப்படுத்திக் கொள்ள கர்த்தாவே, நீர் எப்பொழுது நல்லவராயிருக்க ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. உண்மை நாங்கள் தியானிக்கும் போது எங்களோடு இடைபட பேச அந்த கிருபை பெற்றுக்கொள்ள யாரும் கிருபை செய்யும், நன்மை செய்ய ஆண்டவரே. இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கிருபையார் நாம் மகிமைப்படும் பரிகாரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.